ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னால் நீங்கள்லாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கான விஷயங்களை நம்ம யோசிக்கிறதுக்கான காரணங்களுங்கிறது நம்மளுக்கு தெரியாதப்ப நம்ம அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எங்கள் சித்தி அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு விஷயத்தில் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் மற்றவங்க உங்களை இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்களாகவே அவங்களையெல்லாம் சமாளிக்கிறதுக்கான தைரியமும் தெம்பும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு. ஏன் நீங்கள் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம எதையுமே கடந்து போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு தான் தேவைப்படுதே தவிர, அவங்களுக்கு எந்த விஷயத்துலையும் நம்ம சரியில்லைன்ட்டு நம்ம யாரையும் சொல்லணுங்கிற அவசியங்கிறது கிடையாது. உனக்கு புரியாத விஷயங்கள்னு கிடையாது. எல்லாமே உன்னை சார்ந்தது மட்டும் கிடையாது. எனக்கு அதில் எல்லாம் என்னென்ன தேவையோ அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் புரிகிற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு கரெக்டான விஷயத்த நம்ம யோசிக்கிறோம், பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி, நம்மளால் இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் ஒரு சில விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறதே இல்லை. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மையெல்லாம் இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன அவசியமோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இந்த நேரத்தில் இதையெல்லாம் நம்ம கடந்து போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தானே தெரியுது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியாமல் இல்லை. இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன வேணுமோ அதை நம்ம சகிச்சுக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுல தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க? என்ன விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எந்த நேரத்துலையுமே எந்த விஷயத்துக்காகவும் நம்ம ஒரு காரணத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த காரணங்கள் சரியாக இருந்துட்டுச்சுன்னா ஓகே. அப்படி இல்லாதப்போ நம்ம அதையெல்லாம் தேடி தானே வாழ்க்கையை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இதுக்கு அடுத்தது என்ன வேணுங்கிறது நம்ம தான் புரிஞ்சுக்கணும், பண்ணணும், செய்யணும். அதை அவங்கக்கிட்ட நம்ம தேடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயங்களை நம்ம தேடி அதை இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லாத விஷயங்கள்லாம் நம்ம சரி இருக்காது. உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க, பண்ணிக்கங்க. இதுக்கு மேலே நான் எதுவும் பேச வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையான ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்மளுக்கு எதையுமே சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம தான் கவனமாக இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் சரி பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே அதில் அக்கறை இல்லாதப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அக்கறையாக இருந்துட்டால் என்ன தான் பண்ண போகிறோம், செய்ய போகிறோம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எதுக்குமே நம்ம வேணான்னு நம்ம யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அதுக்கு மேலே நம்ம பேசணுங்கிற அவசியமும் கிடையாது. பேச வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு உரிமையான விஷயங்களை அவங்கவுங்க கரெக்டாக நடந்துக்கிட்டாலே போதும். இதுக்கு மேலே நம்ம யாரையும் என்னத்துக்காக சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எனக்கு இதுக்கு மேலே அவங்களையெல்லாம் நான் வேண்டாம் வெறுப்பாக எதுவும் சொல்கிறதுக்கான அவசியங்கிறது கிடையாது. போக போக உங்களுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறதுல தான் நம்ம ஒரு இதே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு